ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நுட்பமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எதையுமே செக் பண்ணுறது கிடையாது. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கை பார்ப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. நான் எம்பிஏ படிக்கும்போது எனக்கும் இந்த குளோபல் மார்க்கெட்னா என்ன, நெஃப்டினா என்ன, இதெல்லாமே எனக்கு சொல்லுவாங்க. அப்போது எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலராக ஒரு ஷேர் வந்து லாபம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும், இல்லை அப்படின்னா கீழே சரியும் அப்படிங்கிறது தான் நான் படிக்கும்போது என்னோடய புரிதல். ஆனால் நான் ட்ரேடு எடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஒரு இன்ட்ராடே பண்ணுறதும் சரி, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு முழுமையாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ட்ரேடுக்குள்ளே பையர் வருவாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முதன்மையான விஷயம். இப்போது கடல் இருக்குது, கடல் ஃபுல்லாக மீன் இருக்குது, சரிங்களா? பட் நம்ம எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்த நுட்பமாக கவனிப்போம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு குருவி வந்துட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல வந்து மீனை பிடிக்குதா, மேலேருந்து பறந்து வந்து அந்த மீனை மட்டும் தூக்கிட்டு போகும். அதுதான் அனுபவம். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வலையை போட்டு மீன் பிடிப்போம். அதே மாதிரி தான் பையர் இன்றைக்கி வருவாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா டேட்டாஸ் தேவைப்படுது. அப்போ முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கட்டாயமாக பார்க்கணும். அதுலேயும் சரி, யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஏஷியன் மார்க்கெட்டில் கிஃப்ட் நெஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது சிங்கப்பூர் மார்க்கெட், இதனுடைய சார்ட்டையும் நம்ம கண்டிப்பாக எடுத்து செக் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டேன், பார்த்தா ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாகவே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ எஃப்ஏடிஏ ஆக்டிவிட்டீஸை பார்க்குறேன். அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிறைய என்ன இருக்குது, செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏ, சரிங்களா? இன்னையோட டேட்டாவை பொறுத்த மட்டும். ஸோ இந்த டேட்டா வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது, சரிங்களா? எஃப்ஐடிஏ செல் பண்ணியிருந்தா நீங்கள் மார்னிங் ஸ்கேல்பிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று, அப்படியே எடுத்து கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட் எடுத்துருங்க. இந்த சார்ட்டை எடுத்துட்டிங்கன்னா இதுவும் சரி, இன்றைக்கி நடந்த ட்ரேடில் இது கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டு, அப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது நெஃப்டியோட சார்ட்டு. இது ரெண்டுமே பாருங்களேன் ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். அப்படியே ஸ்லைட்லி அப் ட்ரெண்டில் இருக்கும். அதே மாதிரி இதை பாருங்களேன், இதனுடைய மூமெண்ட்டும் ஸ்லைட்லி அப் ட்ரெண்டில் இருக்கும். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிங்கப்பூர் மார்க்கெட் நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஓப்பன் ஆயிரும். அப்போது மார்னிங்கில் அப் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பை சைட் போயிடலாம், சரிங்களா? இப்போ வந்து 3 விஷயம் பார்த்துருக்கோம். குளோபல் மார்க்கெட், எஃப்ஏடிஏ, சிங்கப்பூர் மார்க்கெட். அதுக்கு அடுத்து ரொம்ப கவனிக்கக்கூடியது வந்து வெயிட்டேஜ். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த வெயிட்டேஜான ஸ்டாக்கும் சரி, இண்டெக்ஸும் சரி, இது ரெண்டையுமே கொஞ்சம் அதனுடைய சார்ட் எடுத்து அந்த 5 மினிட்ஸ் சார்ட்டில் அதில் 1 மினிட் போட்டு அப் ட்ரெண்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதும். இன்னொன்று, இங்கே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9:10க்கு வந்துட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும். இப்போது குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்து, எஃப்ஏடிஏ இன்வெஸ்ட் பண்ணியிருந்து, சிங்கப்பூர் மார்க்கெட் பாசிட்டிவில் இருந்து, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் நல்ல நிலைமையில் இருக்குது. அதாவது மேஜராக இங்கே வந்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் இருக்கும். அட்வான்ஸில் இன்னும் பாருங்கள் 47 கம்பெனிஸ் கிட்ட பாசிட்டிவ். இதுலேயும் இந்த மாதிரியான செக்டார்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை சைட் போகலாம். இது எதுக்காக அப்படின்னா, பையரும் ரெடி ஆயிரும். ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வருவாங்க. நீங்கள் ரீட்டைல் ட்ரேடர், நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஒரு இன்வெஸ்டர் வரும்போது பெரிய லெவலில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்களும் குரூப்பாக இருந்து பை சைட் போனீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இதுக்கடுத்து ஸ்டாக் செலெக்ஷன், ஃபர்தராக ப்ரொசீஜர், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கும் போது எந்த சைட் போகலாம் அப்படிங்கிறத ப்ராப்பராக டிசைட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்க பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.